பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பெட்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3, 2, 1. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூண்டில் இவன் வந்து பைனாப்பிள் கொன்யூர் இருக்கும். ஸோ இதுதான் ப்ளூ கூண்டு தான் நம்ம. ஸோ இதுதான் நம்ம ஜாசு. இவன் வந்து ஜிசு. இப்போ வந்து நம்ம இது தரடா. இது ஸ்மால் டோர் தரோம் பா. டிடிக்கு விட்டுறாத. இதுதான் நம்ம ஜாசு. அப்புறம் அவனே ஓப்பன் பண்ணுவான் பாருங்க. ஜிசு கமான் கமான் வரோம் பாருங்க பா. கரியா இது பாருங்க அவன் திறந்துட்டு வருவாப்புல. ஸோ இவங்க 2 பேரும் அடிக்கடி ஃபைட் பண்ணுவாங்க. நீ எதுவும் மகடா இப்போ பாரு பண்ணுவாங்க பாரு. நோ பேபி சம்மா. நம்ம பையன் இப்போ என்ன பண்ணாரு, நம்ம ஆள் பையன் திறக்கிறேன்னு சொல்லிட்டு தலையிலே போட்டாப்புல. அடிச்சு போடுவேன், போர் அடிச்சிச்சாமா. ஸோ இது வந்து இந்த கூண்டுக்கு இன்னொரு மடங்கு. ஸோ இது வந்து நம்ம ஜாசு, அவன் கொஞ்சம் பெரியவன். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய கூண்டு. இது வந்து கொஞ்சம் நம்ம சிசுக்கு சின்ன கூண்டு தான். ஸோ நம்ம கூண்டு ஃபஸ்ட்டு காமிச்சோம்னா இது வந்து வாட்ரு, ஃபுட்டு, அதே மாதிரி உள்ள ஒரு பர்ச்சு, 2 சைட் ப்ரீடிங் பாக்ஸ், இங்கிட்ட ஒரு சைட் அங்கிட்ட ஒரு சைட். நம்ம ஜாசு 2 சைட் ப்ரீடிங் பாக்ஸு, ஒரு டோர் 2 டோர். ஸோ இப்படி இருக்கும். உள்ளே வந்து நான் தான் மாட்டியிருக்கேன். உள்ளே வந்து இந்த ஹூக் நம்ம ஃப்ரூட்ஸ் இந்த கீழே போட்டுருக்காங்க பாரு. ஃப்ரூட்ஸ் இது வந்து மஸ்க் மலன் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டால் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதே இது நம்ம ஜிசுவோட கூண்டுக்கு போனால் அங்கேயும் அதே மாதிரி வாட்டர். இங்கே வந்து ஒரே ஒரு கூண்டு தான், ஒரே ஒரு டோர் தான். இது வந்து இவன் ஆட் பண்ண பர்ச்சு. அதுக்கப்புறம் அவங்க விளையாட வந்து ஒரு ரிங்கு சம்திங் இந்த பர்ச் மாதிரி. அங்கிட்டு நான் செஞ்சு கொடுத்த ஒரு லேடர். அந்த லேடர் உடஞ்சிருச்சு. அந்த லேடர் உடஞ்சிருச்சு. அது வந்து சாசு ஏற்கனவே போட்டு கடிச்சிச்சுன்னு தெரியுதா. இது அந்த என்னோட பெல்லுங்கிறா கீழே இன்னொரு குருவி கற்றுனா அது பெல்லு. இங்கேப்பா சாசு ஏறு. ஸோ நம்ம சாசு வந்து 6 months ஓல்டு மேல். சரியா, இவன் வந்து 6 months ஓல்டு. நம்ம வீட்டுக்கு வந்து 1 month தான் ஆகுது. நவம்பர் 3 வந்தான். இன்றைக்கி வந்து டிசம்பர் 22, 3 மாதம். ஓகேவா? நம்ம அம்மா பேசிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் என்னன்னு தெரியல, ஆகவே மாட்டேங்குது. ஸோ அதே இது நம்ம ஜிசுவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து சின்னது. இவன் எத்தனை மந்த்ஸ்? இவனும் அதே இவன் வந்து 4 months. இது வந்து டிசம்பர் சாட்டர்டே 17 சண்டேடா. சண்டே 17 அன்னைக்கு வாங்கணும். இப்போ எனக்கு வந்து என்ன டிசம்பரில் நவம்பர் டிசம்பர் லாஸ்ட்டுடா. லாஸ்ட் டேட்டா. டிசம்பர் இப்போ ரெக்கை வாங்கி வச்சுக்கோங்க. புரியுதா? ரெக்கை ஆக்சுவலி வெட்டவே கூடாது. ஆனால் இவங்க ரெக்கையை வெட்டி ரொம்ப பறக்குறாங்க. பறக்கிறது தான் பேர்டோட நேச்சுரலிட்டின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாப்புல. ஸோ இதுதான் நம்ம ஜாசு, தட் இஸ் அவர் சிசு. 2 சைஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து கொஞ்சம் குட்டி, அது 4 months. இது வந்து 6 months. கொஞ்சம் வரணும். ஆக்சுவலி அவன் வந்து வந்தப்போ அவனுக்கு சுத்தமாக வாழை இல்லை. சிசு வந்தப்போ அவனுக்கு வாழை இல்லை. ஸோ நம்ம தான் கொஞ்சம் நியூட்ரியன் ஃபுட்லாம் கொடுத்து பழகிருக்கோம். அவன் கிடக்குறான். இவன் வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருப்பான். அவன் வந்து க்ரீன் சிக்கனீரோட மிக்ஸாக என்னன்னு தெரில. ஆனால் இது அது நம்ம சீசனுக்கு பொறுத்து அது மேலே இருக்கிறது மாறும். தலைவர் இப்படி தான் இவன் மேல். ஆனால் 2 பேரும் என்னன்னு தெரியல, ஒத்துக்கவே மாட்டேங்குது. இவன் நம்ம ஃப்ரெண்டு, என்னை விட்டு இறங்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா 2 பேரையும் ஒரே கூண்டில் விட்டு சேர்க்கலான்னு பார்க்குறோம். ஆனால் பயமாக இருக்குது கைஸ். கடிச்சு வச்சிடுறேன் கைஸ். இங்கே பாருங்க. அன்னைக்கு பெட்ல என்னாச்சுன்னு சொல்லு. ஆமாம், அன்றைக்கி பெட்டில் இவன் ஜிசு இருக்கான்ல, அவன் கடிச்சுக்கிட்டே இருந்தான். இவன் பொறுமையாக இருந்தான். ஒரு அளவுக்கு கக்க போயிருக்கான்டா. ஒரு அளவுக்கு மேலே தலைவர் என்ன பண்ண தெரியுமா, கால் எடுத்து ஒரே அடி கடிச்சிட்டான். சரியான கடிப்பா. நோ சாசு கற்கசி அப்படியே தலையை சாப்பிட பாருங்களேன். ஆறுமா நின்று
கீழே தான் நில்லுடா. பாவம்டா. கீழே நீ எப்படி மேலே ஏறணும்? அதியா பீக்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம பையன் வந்து கொஞ்சம் பீச்சி லுக்கில் இருப்பான். இவனுக்கு இது கொஞ்சம் பெருசு தான். நம்ம இதில் நிற்க வச்சு பார்க்க போகிறோம். வா 2 பேர்த்தையும் ஒரே கூண்டில் விட்டு பார்ப்போம். கூண்டில் விடலாமான்னு சொல்லி அப்புறம் கைஸ் நார்மலாகவே விடுவோம். இங்கே வருங்க கைஸ். வேணாம் வெயிட் பண்ணு. அப்புறம் கைஸ் உங்களுக்கு யார்ட்டையாவது ரிங்கு அவைலபிள் மதுரை, நம்ம வந்து மதுரை, இவன் ரிங் அவைலபிளாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து இவனுக்கு ரிங் போடணும். ஆக்சுவலி வந்து இவன் பேச்சிவன் படிக்கிறேன்ற ரோட்டில் வாங்கினேன். ரோடுன்றதை விட அங்கே வந்து ஒரு பெட் ஸ்டோர் மாதிரி அது ஆக்சுவலி. ஸோ சண்டே என்ன தெரியுமா, பீஜியன்ஸ், கார்னியூஸ் அண்ட் காக்டெயில்ஸ் வந்து விற்பாங்க. அங்கே தான் நான் வாங்கினோம். சண்டே மார்னிங் 6 to 9. நீங்கள் வேணுன்னா மதுரையில் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கார்னியூஸ்லாம் அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க 2 பேர் ரேட்டு சேம் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணா செக் பண்ணி பாருங்கள். க்ளோஸ் பண்ணாத தான் நம்ம சிசு. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கலாமா? இவங்க 2 பேருமே டேம்டு தான். வாங்கும்போதே நம்ம டேம்டில் தான் வாங்குவோம். ஆனால் இவரை விட இவன் நல்லா டேம்டு. என்னடா இவன் கொஞ்சம் இறங்குவான். ஆனால் நம்ம பையன் கடிப்பேத்தாதரா, இவன் என்னையே கடிக்க மாட்டான். அதான் ஒரு பிரச்சனை. நோ சாசு கமான் அப். சாரி, என்னையே கடிக்க மாட்டான். அதான் ஒரு நல்ல பையன். ஓகேவா? ஏறு தலைவர் பண்ண. ஆமாம் கைஸ் 2 பேரும் ஒன்றா வருவோம். அவன் தூக்குறான். இதுதான் நம்ம சிசு. அதில் விடு. நோ சாசு ஸ்டெப் அப். குட் பாய். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேர்ந்து விட்டு பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? யாரோ ரிங்கு எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இவங்க இப்படி தான் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே இருங்க சிசு. இவன் தான் சின்ன பையன். ஆனால் இவனே எப்படி கிடச்சிட்ருக்கான். கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. சும்மா இவன் வந்து நார்மலாக பீஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் போய் பேசலாம் பார்ப்பான். இது வந்து சண்டைக்கு போவாப்புல. இங்கே இருங்க, நம்ம சாந்தமாக இருக்காப்புல நம்ம பையன். ஃப்ரெண்டு தான்டா, எதுவும் பண்ணாதா. ஃப்ரெண்டு தான்டா, எதுவும் இல்லைடா. டேய் சிசு, ஃப்ரெண்டு தான்டா, எதுவும் இல்லைடா. ப்ளீஸ் ஃப்ரெண்டு புரியும்டா. இங்கே வா ராஸ். இரு வெயிட் பண்ணு. தெளிக்கோ. என்ன பண்ணுற? நோ சாப். நம்ம பையலுக்கு ஏன் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கு. நீ ஏன்டா நிறைய பேர் நீ ஏன்டா அவன் பாட்டுக்கு பாருங்க. நம்ம தலைவன் நோ அது நோ பயப்போம். கூட தெரியுடா. விடு. அப்படி பிடிக்காதா? இப்போ கொஞ்சம் 2 பேர் முதல்ல ரொம்ப குத்துவாங்க, இப்பதான் குத்துவாங்க. நம்ம கொஞ்சம் அதுவும் இல்லைடா. அவன் பாருங்க நம்ம பையன் அவன் பாட்டு சாந்தாவை போயிட்டு இருக்கான். இப்போ வந்து அவங்களுக்கு 2 பேத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட் நம்ம சிசு உள்ள விடுறோம். சிசு நோ. நம்ம சாசு பையலுக்கு வெளில இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். கமான் அப் சாசு. கழுத்துடா. இவனை ஃபஸ்ட்டு பிடிச்சுடா. நான் இவனை கூட ஏன் சொல்லி வச்சு கேட்பேன் பாரு. சாசு கமான் அப். ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க. போன வீட்டில் சரியான சண்டை 2 பேத்துக்கும். தலை கட்டிட்டாங்க 2 பேரும். ஓ நாய்
ரொம்ப அடிக்கிறாங்க guys. வீடியோ ரிவைன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்ம ஜாஸ் ஒன்றுமே பண்ண மாட்டான் ஜிசு தான். வேணாம் வேணாம். ஏய் பாண்ட பயந்துட்டான். பயந்து நிற்கும். என்னம்மா வேணாம் வேணாம். இங்கே பாரு இப்போ சாந்தமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி சாந்தம் நான் பார்த்தேன்ல, இவர் சாந்தத்தை நான் பார்த்தேன்ல. சரி நீ தானே சண்டை போட வைக்கிற விட்டா. நான் சண்டை போட வைக்கலடா. இப்போ வந்து நாங்கள் 2 பேரோட ஷோ பாருங்க. ஆள் தள்ளுமா, ஆள் தள்ளு. சாசு இங்கே பாரு. சாசு இங்கே வா. சாசு தலைவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கான். ஹாய் நோ இங்கே பாரு. பாருங்க இது கரெக்டாக வந்து நிற்பாங்க கைஸ் நம்மள்ட்ட. ராஜு துணியை பார்த்துறாங்களே, துணியை பார்த்தாவே எனக்கு எதாவது பண்ணிகிட்டே இருக்கோம். உய் இங்கே இருக்கேன் நான். இங்கே பார். மிச்சபடி நான் ரொம்ப நல்ல பறக்கு. பாருங்கடா விளாடுவேன். அந்த மாதிரி விளாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. விளாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா கைஸ். அப்புறம் மறந்தாமல் நீங்கள் எதுவும் ரிங்கு அப்படி எதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். எங்கடா ரிங்கு ரொம்ப முக்கியம். பின்னாடி நான் கொடுத்தா கடிக்க மாட்டேன் போது. ஏறா கை பிடிக்கிறடா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் ஜாசு, அதுக்கப்புறம் அர்மான், ஆதில், அர்மான். ஓகே கைஸ், பாய்.